தமிழ் மேட்ரிமோனி இலவச டோர் ஸ்டெப் சர்வீஸ் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் வரன்களின் தகவல்கள் வழங்குறாங்க. உடனே கால் பண்ணுங்க. அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கங்கள். தாமரையோடு கூடுதல் நெருக்கம் காட்டுகிறதோ இலைகள். என்னங்க நோ பாஜக கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இதெல்லாம் எங்கங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? ஆனா எல்லாமே மேற்கு மண்டல அரசியலை ஒட்டிதாங்க. கொங்கு பாலிடிக்ஸ். எஸ்பி வேலுமணி அவருடைய மகன் திருமண விழாவுக்கு எக்கச்சக்கமான பாஜகவினரும் அந்த விழாவில் பங்கெடுத்திருந்தாங்க. கூடுதல் நெருக்கத்தையும் எஸ்பி வேலுமணி அப்புறம் மாஜிக்கள் பலரும் காமிச்சாங்க. அதே நேரத்தில் இந்த விழாவில் எடப்பாடி ஆப்சண்ட். ஏன் அவர் வரல? இதுவே ஒரு பெரிய கேள்வியாக மாறி பெரும் அரசியல் விவாதமாகவும் மாறி இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பார்வைகளை முன் வச்சிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் எடப்பாடியுடைய ஆதரவாளர்கள் வேறொரு கணக்கையும் தெரிவிக்கிறாங்க. என்ன நடந்துகிட்டு இருக்கு அதிமுகக்குள்ளார? இன்னொரு பக்கம் இரண்டு முக்கியமான அரசியல் கணக்குகளோடு அகில இந்திய அளவில் தீவிரமாக சில விஷயங்களை முன்னெடுத்துக்கிட்டு வேகமாக நகர்கிறார் மு.க. ஸ்டாலின். இப்போ அனைத்து கட்சி கூட்டத்திலாம் கூட்டியிருக்காரு இல்லையா? ஒர்க் அவுட் ஆகுமா அவருடைய அரசியல் கணக்குகள்? தன்னுடைய வேலை திட்டத்தில் ஒன்றாக அவருக்கு சப்போர்ட்டிவாக பிடிஆரும் மாறியிருக்காரு. ஏன்னா கரண் தாப்பருடைய அடுக்கடுக்கான கேள்விகள், அதற்கு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுடைய அதிரடி பதில்கள், இப்படியாக இந்த இரண்டு தரப்புக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த பரபரப்பான அரசியல் பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். எஸ்பி வேலுமணி வீட்டு விழா திரண்ட பாஜகவினர், வராத எடப்பாடி. அமித்ஷா கொடுத்த அசைன்மெண்ட் நிறைவேற்றுகிறாரா வேலுமணி? முன்னாள் அமைச்சரான திரு எஸ்பி வேலுமணி அவருடைய மகன் திரு விகாஷ் தீக்ஷனா அவர்கள் ஆகியோருக்கு மார்ச் 3ஆம் தேதி நேற்றைக்கு கோவையில் திருமண விழா அரங்கேறினதுங்க. பிரம்மாண்டமாக அந்த விழா அரங்கேறினது. பல்வேறு முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்கள், பல்வேறு பிரபலங்கள் பலருமே பங்கேற்க வேற லெவல்ல அரங்கேறினது அப்படிங்கிறாங்க ரத்தத்தின் ரத்தங்கள். இதனால எஸ்பி வேலுமணி அவர்களுடைய ஃபேமிலி டோட்டல் ஹாப்பிங்க. ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கு அப்படின்னு பெரிய அளவில் தங்களுடைய மகிழ்ச்சிகளை பகிர்ந்துக்கிட்டாங்க. முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்கள், குறிப்பாக பாஜகவுடைய தமிழ்நாடு தலைவரான திரு அண்ணாமலை வந்திருந்தாரு. அப்புறம் முன்னாள் ஆளுநரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன், முன்னாள் தலைவரும் கூட, அவங்க வந்து வாழ்த்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் திருமதி குஷ்பு சுந்தர் அவங்களும் வந்திருந்து தங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. மணமக்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர் வந்த உடனே அவருடைய காலில் விழுந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள். குறிப்பாக பாஜகவினர் வந்த உடனே மாஜிக்கல் முகத்துல அப்படியே கூடுதல் மலர்ச்சிங்க. முன்னாள் அமைச்சரான திரு செங்கோட்டையன், திரு தங்கமணி உள்ளிட்டோர் அண்ணாமலையை பாஜகவினரோடு போயிட்டு அப்படியே சிரிச்சு பேசிக்கிட்டாங்க. முன்னாள் அமைச்சரான திரு KP அன்பழகன் அவரும் திருமண விழாவுக்கு வந்திருந்தாங்க. ஸோ இந்த காட்சிகள்லாம் பார்த்த உடனே என்னப்பா தாமரையும் இலையும் மறுபடியும் நெருங்குறாங்களோ, அப்போ உறுதியாகிடுமோ அப்படின்னு பார்த்தவங்களாம் பேச ஆரம்பிச்சாங்க. அந்த அளவுக்கு அன்பை பரிமாறிக்கொண்டார்கள் இரண்டு தரப்பினருமே. அதே நேரத்தில் சரி, இவ்வளோ முக்கியமான விழாவில் எங்கப்பா நம்முடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி என்கிற கேள்விகளும் வந்ததுங்க. ஏன்னா அவர் இந்த விழாவுக்கு வரவில்லை. ஏற்கனவே ஆகஸ்ட் 23ஆம் தேதி நடந்த நிச்சயதார்த்த விழா, அதுலேயும் எடப்பாடி அவர்கள் பங்கேற்கல. அப்போ நான் கல்யாணத்துக்கு வந்துடுறேன், இதுக்கு வர முடியல அப்படின்னு அவர் தெரியப்படுத்தியிருந்தாரு. ஸோ அப்போவே ஏன் வரல அப்படின்னு அது ஒரு பேசுபொருளாக மாறினது. இந்த நிலையில திருமணத்துக்கு அவர் வராததும் பல்வேறு கேள்விகளையும் உருவாக்க தொடங்கினது. அப்போ வேற ஏதோ ஓடுது எஸ்பி வேலுமணிக்கும் எடப்பாடிக்கும், குறிப்பாக பாஜகவோடு ஏதோ பிளான் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு தகவல்கள் வெள்ளம் போல எல்லா பக்கமும் பாய தொடங்கினதுங்க. அதுல மிக முக்கியமாக சமீப காலமாகவே அதிமுகவில் இணைவு வேணும், அதாவது நீக்கப்பட்டவர்கள் முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம், அப்புறம் திருமதி VK சசிகலா, அமமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு TTV தினகரன் உள்ளிட்ட பலரையுமே மறுபடியும் இணைச்சிக்கணும், ஒருங்கிணைந்து தேர்தலை சந்திச்சாதான் திமுக வீழ்த்த முடியும் அப்படின்னு சில மாஜிக்கிலே இந்த குரலை கடந்த ஓராண்டாக முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை ஒட்டி சில சீக்ரெட் மீட்டிங், ஓப்பன் மீட்டிங்லாம் பலவுமே அரங்கேறினது. இந்த நிலையில தான் விழாவுக்கு எடப்பாடியும் வரல, இன்னொரு பக்கம் பாஜகவினர் திரளானோர் வந்திருந்தாங்க. ஸோ கேள்விகள் எக்கச்சக்கமாக உருவாக தொடங்கினதுங்க. இதுல முக்கியமா அமித்ஷா அவர்கள் இங்க வந்திருந்த நேரத்துல என்னாச்சு கூட்டணி, அதாவது பாஜகவை பொறுத்த வரைக்கும் பலமுறை சொன்னதுதான், பாஜக அதிமுக கூட்டணி அமைந்தால் 2026 நிச்சயமாக திமுகவை தோற்கடிச்சிட முடியும் அப்படிங்கிறது பாஜகவுடைய கணக்கு. அதை விட கணிசமான சட்டமன்ற உறுப்பினர்களை, இப்ப 4 பேர் இருக்காங்க,
கூடுதலாக இரட்டை இலக்கத்துல 3 இலக்கத்துல இங்க சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறது அமித்ஷா அவர்களுடைய கணக்கா இருக்கு. அதனால தான் அதிமுகவுக்கு அழுத்தங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க, ஒருங்கிணையணும், அதே நேரத்துல கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு. ஆனா நோ கூட்டணி என்பதுல எடப்பாடி அவர்கள் ரொம்பவே உறுதியா இருக்காரு. இந்த நிலையில தான் இந்த விழாவில் அவர் பங்கெடுக்காதது, அப்ப ஏதோ ஒண்ணு மனஸ்தாபங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு, ஏதோ ஒரு கோபம் வந்து உள்ளுக்குள்ளார இருக்கு. டெல்லி தரப்பு இந்த பக்கம் மாஜியை வந்து கையில எடுக்க தொடங்கிட்டாங்க, தனி ரூட்டு போடுறாங்க அப்படின்னு புதிய புதிய கேள்விகள் இந்த விழாவை ஒட்டியும் இங்க முளைக்க தொடங்கினதுங்க. முக்கியமா எஸ்பி வேலுமணி கூட்டணியில இருந்த போது மட்டுமல்ல, கூட்டணி முறிஞ்ச பிறகும் பாஜகவுடைய முக்கிய தலைவர்களோடு ஒரு நெருக்கமான உறவை பேணியபடியே தான் இருக்காரு, அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. கூட்டணியில இருந்த காலகட்டத்திலும் பாஜகவோட சில விஷயங்கள் பேசுறதுனா எஸ்பி வேலுமணி அவர் மூலமாக தான் காய் நகர்த்துவாரு எடப்பாடியும். ஸோ கூட்டணி இல்லை அப்படின்னு ஆன பிறகும் எஸ்பி வேலுமணி அவர்களுடைய அந்த நெருக்கமான உறவு, அவங்க தரப்புல திருமணத்துக்காக அழைப்புதல் கொடுக்கதான் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட அந்த கூடுதல் நெருக்கம் ஒரு கேள்வியை உருவாக்கிட்டே இருந்தது, டவுட் இருந்துகிட்டே இருந்தது. இதுல எஸ்பி வேலுமணியை அவங்களுடைய டீமை பொறுத்த வரைக்கும் மேற்கு மண்டலத்துல ஒரு தனி ராஜ்யமே அதிமுக சார்பாக அவங்க நடத்திட்டு இருக்காங்க. அதாவது அந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு. திமுக ஆளுங்கட்சியாக இருந்தும் கூட அங்க வெற்றி பெற்ற ஒரு கட்சியாக அதிமுக இருக்கு. மேற்கு மண்டலத்துல கோவையில 10 தொகுதியும் கைப்பற்றி இருக்கு. ஆனா நாடாளுமன்ற தேர்தலில் 3வது இடத்துக்குமே தள்ளப்பட்டது அதிமுக. ஒரு தொகுதியை கூட இந்த மண்டலத்துல அதிமுகவால வெல்ல முடியல. முந்தைய தேர்தலையும் அதே நிலைமை தான். அடுத்த சட்டமன்ற தேர்தலை குறி வச்சு இங்க அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவரை களமிறக்கி இருக்காங்க. திமுக தரப்புல துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் கூடுதலாக கவனிச்சிட்டு இருக்காரு. ஸோ அவங்க தீவிரமாக இங்க பவர், அதிமுக பவரை பறிக்கணும்னு நினைக்கிறப்ப அதை உடைக்கணும் அப்படின்னா பாஜகவுடைய வாக்குகளும் சப்போர்ட்டிவா இருக்கணும் அப்படிங்கிறது எஸ்பி வேலுமணி அவங்களுடைய டீமுடைய அதிமுக மாஜிக்களுடைய ஒரு கணக்கா இருந்துட்டு இருக்கு. ஏன்னா போன முறையே அவங்க 2வது இடம்லாம் பெற்றிருந்தாங்க நாடாளுமன்ற தேர்தலில் கோவையில. அந்த காரணத்தினாலும் பாஜகவோடு ஒரு நெருக்கமாக இருக்காரு. அவங்களுடைய வாக்குகளும் சேர்ந்தா இங்க மீண்டும் அதிமுகவோட கோட்டைன்னு இதை நிரூபிச்சிடலாம் அப்படிங்கிறது எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட மேற்கு மண்டல சில மாஜிக்களுடைய கணக்கா இருக்கு. ஸோ இப்படி பல்வேறு கணக்குகளும் இருப்பதால அவர் கூடுதல் நெருக்கம் காட்டுறாரு. பாஜகவை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் சில வருத்தங்களாலும் எடப்பாடி அவரு இந்த விழாவுக்கு வராம போயிட்டாரு அப்படின்னும் இந்த தகவல் எல்லா பக்கமும் வைரலாக தொடங்கினதுங்க. சரி, உண்மையிலேயே அவர் ஏன் வரவில்லை? வேலுமணி மகன் திருமணத்திற்கு வராத எடப்பாடி, காரணமும் கணக்கும் இதுதான். ஏங்க, ஒரு திருமணத்துக்கு வரலைன்னா புதுசா காரணத்தை அடுக்க ஆரம்பிச்சிருவாங்களா? புதிய புதிய கேள்விகள் வந்துட்டா அதெல்லாம் உண்மையாகிடுமா? உண்மையிலேயே என்ன காரணம் தெரியுங்களா அப்படிங்கிறாங்க முன்னாள் அமைச்சரான திரு எஸ்பி வேலுமணி அவங்களுடைய ஆதரவாளர்களும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆதரவாளர்களும். சரி சொல்லுங்க அப்படின்னா, இல்லைங்க முதல்லயே வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இந்த திருமண விழாவுக்கு வந்துட்டு வரல, ஏன்னா அம்மா அவர்களுடைய பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டம், ஸோ அதில் பங்கேற்கணும், மாஸ்க் காட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணோம். அது ஞாயிற்றுக்கிழமை அரங்கேறினது, அந்த ஒரு காரணத்தினால அப்பவே வர இயலாது அப்படின்னு எடப்பாடி அவர்கள் தெரிவிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாம வருகின்ற 10ஆம் தேதி கொடிஷா வளாகத்துல வரவேற்பு விழா அரங்கேற இருக்கு. ஏற்கனவே வரவேற்பு விழாவுக்கு வரேன் அப்படின்னு உறுதி கொடுத்திருக்காரு எடப்பாடி. முக்கியமா அதிமுகவினர், தொகுதி மக்கள், அதாவது தொகுதியில மட்டுமே கிட்டத்தட்ட 30,000 கார்டுகளை அழைப்புதலை வேலுமணி அவர்கள் கொடுத்திருக்காரு. ஸோ தொகுதி மக்கள், முக்கியமான அதிமுகவினர் அப்படின்னு முழுக்க அதிமுகவுக்காகவும் மக்களுக்காகவும் இந்த வரவேற்பு விழாவை முன் வச்சிருக்காரு. அந்த வரவேற்பு விழாவுக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் வருவது தன்னுடைய குடும்பத்துக்கும் அது பெருமையா இருக்கும். அது மட்டும் இல்லாம தொகுதியில அதிமுகவுடைய கட்சிக்கும் அது அரசியல் ரீதியாகவும் அது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு தான் 10ஆம் தேதி வர அப்படின்னு எடப்பாடி அவர்களும் தெரிவிச்சாரு. எந்த விதமான மன வருத்தம், டவுட் அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. அப்படி இருந்தா ஏன் திருமணத்துக்கு முதல் நாள் எடப்பாடி அவர்களுடைய இணையர் மற்றும் அவங்களுடைய மகன் திரு மிதுன் அவங்கெல்லாம் இந்த திருமணத்துக்கு வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சிருப்பாங்க. அண்ணன் எடப்பாடி சொல்லித்தாங்க அவங்களே வந்தாங்க. மேலும் நெருக்கமான உறவு பாஜக கூடலாம் எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு இருக்கு. ஆனாலும் கிழித்த கோட்டை, எடப்பாடி அவர்கள் கிழித்த கோட்டை அவரு தாண்ட மாட்டாரு. ஏன், உள்துறை அமைச்சர் இப்ப வந்திருந்த போது கூட நோ கூட்டணி என்பதுல எங்களுடைய பொதுச் செயலாளர் உறுதியா இருக்காரு அப்படிங்கிறத கராராக பதிவு செஞ்சுட்டு வந்திருக்காரு. ஸோ இதுதாங்க காரணம் அப்படின்னு இந்த பின்னணிகளை அடுக்குறாங்க மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ரத்தத்தின் ரத்தங்கள். கரண் தாப்பரின் கரார் கேள்விகள், பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனின் அதிரடி பதில்கள். இவ்வளவு நாளா எங்கெங்கே போனீங்க, லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருக்காரு எங்களுடைய மினிஸ்டர், நம்மளுடைய மினிஸ்டர் அப்படின்னு அமைச்சர் திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவரை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க திமுகவினர்.
தி வயர் செய்தி சேனலுக்காக அவர் கொடுத்த பேட்டி தான் இப்ப எல்லா பக்கமும் வைரல் ஆகிட்டு இருக்குங்க. குறிப்பாக புதிய கல்விக் கொள்கை, மும்மொழி கொள்கை திட்டம் உள்ளிட்ட பலவற்றையும் குறித்து விரிவாக ஒரு பேட்டியை பிடிஆர் அவர்கள் கொடுத்திருக்காருங்க. பல்வேறு கேள்விகளையும் திரு கரண் தாப்பர் முன் வச்சிருந்தாரு. முக்கியமாக சில அப்படின்னு நம்ம பட்டியலிடலாம். அப்படின்னா, தமிழ்நாடு பிடிவாதமாக ஏன் புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுக்கிறாங்க? சிறு வயதுல மாணவர்களால பல்வேறு மொழிகளை இலகுவாக கற்றுக்கொள்ள முடியுமே, அது யூஸ்ஃபுல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு முக்கியமான கேள்வியை முன் வச்சாருங்க. அதற்கு பிடிஆர் தன்னுடைய பாணியில, உங்களுடைய இந்த நல்ல எண்ணத்துக்கு வாழ்த்துக்கள்ங்க, ஆனா எனக்கு ஒரு கேள்வி. உத்தரப்பிரதேசம், பீகார், குஜராத் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள்ல எத்தனை மாணவ செல்வங்களுக்கு மும்மொழி தெரியும்? அவ்வளோ ஏங்க, எத்தனை மாணவர்களுக்கு 2 மொழிகள் தெரியும்? சரி, அடுத்த கேள்வி. கடந்த 75 ஆண்டுகால வரலாற்றுல மும்மொழி படிக்கக்கூடிய மாநில மாணவர்கள் தமிழ்நாட்டை விட கல்வியில சிறந்து விளங்குவதற்கான ஏதாவது தரவுகள் இருக்கா? அதே நேரத்துல எங்களுடைய தமிழ்நாடு இருமொழி கொள்கையில உறுதியா இருக்கும். அது மட்டும் இல்லாம அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, சமூக முன்னேற்ற ரீதியாக கல்விக் கொள்கையை சரியாக முன்னெடுத்து வழி நடத்தி அதுல அபாரமான முன்னேற்றத்தையும் தமிழ்நாடு கண்டிருக்கு. எங்க கல்விக் கொள்கையை மாற்றுவதற்கு ஒரே சரியான ஆதாரம், தமிழ்நாட்டை விட கல்வி தரத்தில் முன்னேறிய மும்மொழி கொள்கையில் படித்த ஒரு மாநிலத்தை காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னு சவால் விட்டு பேசினாரு பிடிஆருங்க. ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி இப்படியாக பல்வேறு கேள்விகளுக்கும் தன்னுடைய பாணியில இருமொழி கொள்கையால தமிழ்நாடு எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு, அதே நேரத்தில் மும்மொழி கொள்கை எப்படி மாணவ செல்வங்களையும் அந்த மாநிலத்திலும் ஒரு சுமையாகவும் மாறும் அப்படிங்கிற பலவற்றையுமே அவர் சுட்டி காட்டியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம மீண்டும் குலக்கல்வி திட்டம், அப்புறம் 3, 5, 8 வகுப்புகளுக்கு பொது தேர்வு, இன்னொரு பக்கம் மும்மொழி அப்படிங்கிற பெயர்ல மறைமுகமாக இந்தி மொழி திணிப்பு அப்படின்னு இதுல இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், அபாயங்களையும் சுட்டி காட்டியிருந்தாரு. ஸோ இந்த வீடியோ தான், இந்த பேட்டி தான் பயங்கரமா வைரல் ஆகியிருக்கு. இதை தான் கொண்டாடிட்டு இருக்காங்க திமுகவினர், அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொழி ஆர்வலர்களும். பிடிஆர் வெடி, ஸ்டாலின் செய்த சம்பவம், டார்கெட் பிஜேபி திமுகவின் இரட்டை கணக்கு. ஒரு பக்கம் மும்மொழி கொள்கை திட்டம், புதிய கல்விக் கொள்கை திட்டத்துக்கு எதிராக, மறைமுகமாக இந்தி திணிப்புக்கு எதிராக, அப்புறம் வேண்டிய நிதியை கொடுப்பதில்லை, அது மட்டும் இல்லாம வரி பகிர்வுகள் முழுமையாக இல்லை, டோட்டலா தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது என்றும், அடுத்து பாஜக ஆளாத பல்வேறு மாநிலங்களும் ஏதோ ஒரு வகையில பாஜக அரசாங்கத்தால வஞ்சிக்கப்படுகிறது என்றும், இன்னொரு பக்கம் நாடாளுமன்ற தொகுதிகள் மறுவரையறை, இதன் மூலமாக தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 8 எம்பி தொகுதிகள் குறைய வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் ஊபி போன்ற வட மாநிலத்தில் எக்கச்சக்கமாக எம்பி தொகுதிகள் அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்கு. இது ஒரு அபாயம் அப்படின்னும், இதற்கு எதிராகவோ மார்ச் 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தையும் முன்னெடுத்திருக்கிறார் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின். இதற்கு பின்னாடி 2 முக்கியமான அரசியல் கணக்கு இருக்கு, அகில இந்திய அரசியல் கணக்குகள் இருக்கு அப்படிங்கிறாங்க சீனியர் உடன்பிறப்புகள். அதில் ஒன்று, தமிழ்நாட்டில் பாஜகவுடைய தவறுகளை தொடர்ந்து எக்ஸ்போஸ் செய்வது மக்கள் கிட்ட. இப்போ கூட என்னுடைய சகோதரி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு என மும்மொழியில என்னுடைய பிறந்த நாளுக்கு அவங்க வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. எனக்கு தெலுங்கு தெரியாது. அதே நேரத்தில் தெலுங்கானா ஆளுநராக அவங்க சகோதரி பணியாற்றியதால அவங்களுக்கு தெலுங்கு மொழி தெரிஞ்சிருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, 3ஆவதாக ஒரு மொழியை வலிந்து படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, தேவைப்பட்டா அதனை புரிந்து கொண்டு பயன்படுத்த முடியும் என்று திராவிட இயக்க கொள்கையைத்தான் தமிழிசை அவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளார் அப்படின்னு அடிக்கி ஒரு அரசியல் ரீதியாகவே பதிலடி கொடுத்திருக்காரு மு.க. ஸ்டாலின். இப்படியாக ஒவ்வொரு விஷயத்திலும் ஸ்கோர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சோ பாஜக எந்த வடிவத்துல மும்மொழியை கொண்டு வந்தாலும் அதற்கு எதிரான அரசியலை தீவிரப்படுத்துறாங்க. இது மொழிக்கான பண்பாட்டுக்கான அரசியலா இருந்தாலும், இன்னொரு பக்கம் இங்க தமிழ்நாட்டுக்குள்ளாரையும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. விலைவாசி ஏற்றத்துல இருந்து சட்டம் ஒழுங்கு சிக்கல் வரை பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. அதுல ஒரு அதிருப்தி இருக்கு மக்கள் கிட்ட. அந்த அதிருப்தியை மறக்கடிக்கவும், இன்னொரு பக்கம் இதைவிட மோசமான அபாயம் இந்த மும்மொழி கொள்கை திட்டம் அப்படிங்கிறதையும் பரப்புரையாக முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. 2ஆவதாக, அகில இந்திய அளவுல ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ளாரையும் அட்டாக் பாஜக, டார்கெட் பாஜக என்கிற அரசியலை தீவிரப்படுத்துவது. தற்போது பல்வேறு வட மாநிலங்கள்ல, இங்க பக்கத்துல கர்நாடக மாநிலத்திலாம் மும்மொழி கொள்கை, அதாவது தங்களுடைய தாய்மொழி கொள்கையை தீவிரமாக முன்னெடுக்க தொடங்கி இருக்காங்க. பல்வேறு கேள்விகளையும் பாஜக அரசாங்கத்தை நோக்கி
முன்வைத்தபடி இருக்காங்க. அது மட்டும் இல்ல, மத்திய அரசு கிட்ட இருந்து 1.36 லட்சம் கோடி ரூபாய் பாக்கியை வசூலிக்க வழக்கு தொடுத்திருக்கு ஜார்க்கண்டுடைய அரசு. ஜார்க்கண்டுடைய சட்டசபையில அதனுடைய மாநில நிதி மந்திரி இப்படியான அறிவிப்பையும் கொடுத்திருக்காரு. அதாவது ஏதோ ஒரு வகையில சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட பல்வேறு கேள்விகளையும் பல்வேறு மாநிலங்களும் முன்வைக்க தொடங்கியிருக்காங்க. இவை எல்லாமே பாஜக முன்வைக்கின்ற அந்த குஜராத் மாடலுக்கு எதிராக தீவிரமாக அதை அட்டாக் செய்யக்கூடிய திராவிட மாடலுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக திமுகவினர் கருதுறாங்க. சோ ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ளாரையும் பாஜகவுடைய அரசியலை அம்பலப்படுத்துவது அப்படிங்கிற அரசியலை தீவிரப்படுத்த தொடங்கியிருக்கு திமுக. அதில் ஒன்றாகவும் அமைச்சர் திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவருடைய தி வயருக்கு கொடுத்த அந்த பேட்டியும் அவங்க பாக்குறாங்க. இப்ப பல்வேறு மாநிலங்கள்லயும் பாஜகவுடைய எதிர்கட்சிகள் பிடிஆருடைய பேட்டியை வைரல் ஆக்கிட்டும் இருக்காங்க. இதன் மூலமா அகில இந்திய அளவுல பாஜக எதிர்ப்பு மனநிலையும் ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ளாரையும் உருவாகுது. அதோடு ஸ்டாலின் அவர்களுடைய இமேஜும் பாஜகவை எதிர்க்கக்கூடிய சவுத்துல இருந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான லீடர் அப்படின்னும் பாசிட்டிவாகவும் அந்த இமேஜ் நகர்கிறது. இது அவருடைய தலைமைத்துவத்துக்கு கிடைக்கின்ற ஒரு வெற்றியாகவும் பார்க்கறாங்க. அதே நேரத்துல பாஜகவுக்கு எதிராக பல்வேறு மாநிலங்களும் ஒருங்கிணைந்தா இன்னொரு பக்கம் அது இந்தியா கூட்டணிக்கு வலுவானதாக மாறும் அப்படின்னும் இந்த இரண்டு முக்கியமான அரசியல் கணக்குகளோடு தன்னுடைய நகர்வுகளை தீவிரப்படுத்தியிருக்காரு. அதில் ஒன்றாகவும் இந்த மார்ச் 5 அனைத்து கட்சி கூட்டத்தை சக்சஸ் ஆக்கி காட்டணும் அப்படின்னு தீவிர முனைப்பு காட்டுறாங்க. அதனால தான் கௌரவம் பார்க்காம எல்லோரும் இந்த கூட்டத்துல பங்கெடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் முன் வச்சிருக்காரு நம்முடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அப்படிங்கிறாங்க. அவரோடு நெருக்கமாக பயணிக்கின்ற சில சீனியர் தலைவர்களும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்களும். ஆக மொத்தத்துல அகில இந்திய அளவுல அரசியல் போர் மேலும் மேலும் உக்கிரமடைந்து கொண்டு போகிறது. யாருக்கு வெற்றி என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். மகன் அல்லது மகளுக்கு வரன் பாக்குறீங்களா? ரொம்ப பிரைவசியா வரன் அமைத்து தர இலவச டோர் ஸ்டெப் சர்வீஸ், வாட்ஸ்அப் வசதி என பல புதிய சேவைகளை வழங்க காத்திருக்கிறது உங்கள் தமிழ் மேட்ரிமோனி. இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்.